guys, welcome back to our channel Ldsn coder. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி நாம ஒரு bandwidth monitor உருவாக்குறதாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைம் கைஸ், அதுக்கு அடுத்ததாக PSUTIL ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். இந்த பேக்கேஜ் வந்து ரெண்டு பேக்கேஜஸ் கம்பைன் ஆன ஒரு பேக்கேஜ் கைஸ். இது வந்து நம்மளோட அந்த இந்த நான் பைட்ஸ் ரிசீவ் பண்ணுறது, அப்புறம் அதை சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக ரிசீவ் ஆன அந்த பைட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட அந்த டேட்டா வேல்யூஸ் அது எல்லாமே பைட்ஸ் இது வச்சு யூனிட்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசீவ்டுன்னு ஒரு வேரியபிள்குள்ளே PSUTIL பேக்கேஜில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் net.io.counters, இதை வச்சு அந்த நெட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ஆகிற அந்த பைட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகிற அந்த பைட்ஸை வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த மெஷர் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் எண்டில் அதே PSUTIL அதில் net.io counters அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே பைட்ஸ் சென்ட் பண்ண பைட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இதுக்கு அடுத்ததாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டு டோட்டல்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம் கைஸ். லாஸ்ட்டு ரிசீவ்டு ப்ளஸ் லாஸ்ட்டு சென்ட் வந்து அந்த லாஸ்ட்டு டோட்டல் அந்த வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரீவியஸாக சென்ட் பண்ணது இல்லாமல் இப்போ ரீசண்டாக அப்போது ரிசீவ் ஆன சென்ட்டான அந்த டேட்டாஸ்லாம் நம்ம இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கைஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கைஸ். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே வந்து அந்த லாஸ்ட் ரிசீவ்டில் பைட்ஸ் மாற்றிடுங்க. பைட்ஸ்னால் அதை மாற்றிடுங்க. அது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்போது அந்த ப்ரீவியஸாக சென்ட்டான டேட்டா ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டேட்டாவை மைனஸ் பண்ணி நியூவாக எவ்வளோ டேட்டா வந்திருக்கு, நியூவாக எவ்வளோ பைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு, சென்ட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் கைஸ். அப்புறம் பைட்ஸ் டோட்டல் இங்கே அந்த லாஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்த எல்லா இடத்துலையுமே பைட்ஸாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். பாருங்கள். இதுக்கு அடுத்ததான் நியூ ரிசீவ்டுன்னு அந்த ஒரு வேரியபிள்குள்ளே வந்து பைட்ஸ் ரிசீவ்டு அண்ட் லாஸ்ட் ரிசீவ்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அதில் ரிமைன் ஆகிற வேல்யூ வந்து இந்த ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம் கைஸ். அதே தான் நம்ம வந்து நியூ சென்ட்டுக்கும் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நியூ டோட்டல் வந்து நியூ ரிசீவ்டு அண்ட் நியூ சென்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம் அந்த வேல்யூவை. received is equal to bytes received minus last received. New sent is equal to bytes sent minus last sent. New total is equal to bytes நியூ டோட்டல் வந்து பைட்ஸ் டோட்டல் மைனஸ் லாஸ்ட் டோட்டல் கைஸ். மைனஸ் மாற்றிட்டோம். நியூ டோட்டலில் வந்து அப்போ இருந்து அந்த பைட்ஸ் டோட்டல்
அப்புறம் அங்கே அந்த லாஸ்ட் டோட்டலில் இருக்கிற வேல்யூ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம் கைஸ். இதுக்கு அடுத்ததாக இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அந்த பைட்ஸாக கிடைச்ச எல்லா வேல்யூவுமே இப்போ நம்ம வந்து மெகா பைட்டாக மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நியூலி ரிசீவ்டு அந்த நியூலி ஸ்டோர் ஆன வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 124, அதாவது 1 KB 1 KB is equal to 124 bytes. ஸோ இப்போ நம்ம கிடைச்ச எல்லா பைட்ஸுமே 124 டிவைட் பண்ணி அது கேபியாக மாற்றுறோம். அந்த கேபி வந்து திரும்பி 124, ஏன்னா ஒரு 124 KB is equal to 1 MB. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூலி ரிசீவ்டில் பைட்ஸ் இருக்கா, அது அப்படியே 124 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேபின்னு தெரிஞ்சிடும். இந்த கேபி வந்து 124 டிவைட் பண்ணி நம்ம வந்து எம்பி அது எவ்வளோ எம்பி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் கைஸ். அதே தான் நம்ம வந்து எம்பி நியூ சென்ட், அதுக்கடுத்து எம்பி நியூ டோட்டலில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த வேல்யூ வந்து அதையும் 2 தடவை 124ல் டிவைட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும் தானே கைஸ், அதுக்கான அந்த கமெண்ட் லைனை வந்து கொடுத்துடலாம். பிரிண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வச்சு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் எம்பி நியூ ரிசீவ்டு இஸ் ஈக்குவல் டு அதை நம்ம டெசிமல் வேல்யூவில் கூட வரலாம். அதனால் எம்பி நியூ ரிசீவ்டு :.2Fன்னு கொடுத்துட்றோம். இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம கொடுத்துட்றோம் எம்பி ரிசீவ்டு. அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து அந்த டெசிமல் வேல்யூ இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு வந்து எம்பி ரிசீவ்டு வந்துடணும். அதுக்கடுத்து எம்பி நியூலி சென்ட், அதுவும் டெசிமல் வேல்யூ வரலாம். ஸோ எம்பி நியூ சென்ட் .2F எம்பி சென்ட் கேர்டு ப்ராக்கெட்ஸில் எம்பி நியூ டோட்டல். இது வந்து எப்படியும் நம்மளுக்கு வந்து டெசிமல் பாயிண்டில் தான் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இது கொடுத்துட்றோம் கைஸ். அந்த டேட்டா டைப்பில் இருக்கணும், அந்த டேட்டா டைப்பில் அது பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வந்து அந்த கமெண்ட் லைன் கொடுக்குறோம். எம்பி டோட்டல் இருங்க கைஸ், இங்கே கம்மா கொடுத்தாச்சு. இங்கே ஒரே எஃப் தான் இருக்கணும் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்க்கு. ஓகே, இதுக்கு அடுத்ததான் இப்போ இது பிரிண்ட் ஆகிட்ட அப்புறம் திரும்பியும் இதுக்கு நம்மளுக்கு ரன் ஆகணும் தான் கைஸ். அதனால் இப்போ லாஸ்ட் ரிசீவ்டு போயிட்டு ரீசண்டாக கிடச்சது லாஸ்ட் ரிசீவ்டுக்கு போயிடும். அப்புறமா திரும்பியும் அப்புறம் அதுக்கடுத்து கரண்ட்டாக ரிசீவ் ஆன டேட்டா வந்து பைட்ஸ் ரிசீவ்டுக்குள்ளே வந்துடும். அப்புறம் அது செப்பரேட் ஆகி அப்படியே அது வந்து ரிப்பீட் ஆகினே இருக்கணும் கைஸ். ஸோ இப்போ லாஸ்ட் ரிசீவ்டு வந்து ரிசீவ்டுக்குள்ளே பைட்ஸ் ரிசீவ்டு அதில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பைட்ஸ் ரிசீவ்டு வேல்யூ வந்து லாஸ்ட் ரிசீவ்டுக்கு வந்ததுனால இப்போது பைட்ஸ் ரிசீவ்டில் அப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக கிடச்சது வந்து அது அப்படியே அதை வந்து அப்படியே அதை கவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும், நியூ டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடும். அப்படியே நம்ம வந்து அதை அப்படியே அந்த சப்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் அது வந்து அந்த நியூ ரிசீவ்டுக்குள்ளே போய் அப்புறமா அந்த எம்பியை கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்படியே இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு அது ரிப்பீட் ஆகினே இருக்கும் கைஸ். time.sleep இது வந்து ஒரு செகண்டும் நம்மளுக்கு ரன் ஆகணும். ஸோ அது வந்து 1 கொடுத்துடலாம். இப்போ பாருங்க கைஸ், நம்ம வந்து நம்மளோட இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே சைடில் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் வந்து நம்ம இங்கே சைடில் விண்டோ அந்த வெப் ப்ரௌசரோட விண்டோ இருக்குது. அதை வந்து ரன் ஆகிக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக அங்கே வந்து அந்த வேல்யூஸ் வந்து ரிசீவ் ஆகின சென்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து யூடியூப் வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் கைஸ். அதில் வந்து ஒரு வீடியோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூகுளில் சர்ச் பண்ணும் போதோ யூடியூப்பில் அந்த வீடியோலாம் பார்க்கும் போதோ நம்ம வந்து ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறதுனால இப்போ வந்து ரிசீவ் ஆகிற டேட்டா தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், நான் இப்போ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த பைட்ஸோட வேல்யூவோட ரிசீவ் ஆகிற பைட்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஆன்லைன் இமேஜ் கம்ப்ரஸர் வெப்சைட் ஒன்றுத்துக்கு போய் நம்ம இப்போ வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம் கைஸ்.
இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து இமேஜஸை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரிசீவ் ஆகிற டேட்டாவை விட சென்ட் ஆகிற டேட்டா தான் அதிகமாகும். இப்போ பாருங்கள், நீங்களே இங்கே சைடில் பாருங்கள், நம்மளோட பைச்சாம் விண்டோவில் ரிசீவ் ஆகிற வேல்யூவோட சென்ட் ஆகிற வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. இதை வச்சு நம்மளுக்கு வந்து நம்மளோட இந்த பேண்ட்விட்த் மானிட்டர் வந்து ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்மளால் அதை வந்து செக் பண்ணிக்க முடியும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.